பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே ராதிகா கோபி கிட்ட நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட சொல்லி வைங்க, இனி அவங்க என் வழியில் வரவும் கூடாது, என்னை பற்றி ஏளனமாக பேசவும் கூடாது. உங்களை கவனிக்க எனக்கு தெரியாதா? எனக்கு என்ன பொறுப்பு இல்லாமல் ஆஃபீஸ் வேலையை மட்டுமா பார்க்குறேன்? உங்களுக்காக சமைச்சு வைக்கிறது, உங்களெல்லாம் பார்த்து பார்த்து கவனிச்சிட்ருக்கேன். இதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு புரியாது? நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்களேன்னு தான் பாக்கியாவோட வீட்டுக்கு நான் வந்தேன். ஆனால் உங்கள் அம்மா நான் இந்த வீட்டிலேருந்து வெளியில் போகணும்னு நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இனி உங்களை நான் தான் நல்லா பார்த்துப்பேன். உங்கள் அம்மா இடையில வந்து ஏதாவது பேசுனா நான் சும்மா இருக்க மாட்டேன் கோபி. பேசாமல் உங்கள் அம்மா கிட்ட எனக்காக நீங்களே போய் பேசுங்க அப்படின்னு சொல்ல, நீ கவலைப்படாத ராதிகா, அம்மா உன்னை எதுவும் தப்பாக நினைக்கல. ஏதோ வயசாயிருச்சு அப்படி பேசுகிறாங்க. அம்மாவுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நீ எதை பற்றி யோசிக்காத ராதிகா அப்படின்னு சமாளிக்கிறாரு கோபி. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இந்த ராதிகா என்ன கோபி முன்னாடி என்கிட்ட பாசமாக பேசுகிறா, கோபி இல்லாதப்ப என்னை அந்த திட்டிகிட்டு இருக்கா, கொடுக்குறத சாப்பிட்டுட்டு ஓரமாக இருங்கன்னு என்னவோ எனக்கு வயசான மாதிரி பேசிகிட்டு இருக்கா. என் பையன் மேலே எனக்கு இருக்கிற அக்கறை அந்த ராதிகாவுக்கு இருக்குமா என்ன? கோபி என் பையன், எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு ராதிகா பேசின பேச்சால் ஒரு பக்கம் பயந்து போனாலும் இன்னொரு பக்கம் ராதிகா மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க ஈஸ்வரி. இப்படி ராதிகா ஈஸ்வரிக்கு இடையில நடக்கிற பிரச்சனையை பார்த்தும் எதையுமே கண்டுக்காம தன்னுடைய வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க பாக்கியா. என்னதான் இருந்தாலும் கோபி ஈஸ்வரி அத்தையோட பையன், ராதிகாவுக்கு இங்கே ஈஸ்வரி அத்தை மாமியார். இவங்க எல்லாரும் ஒரே குடும்பம். இன்னைக்கு பிரச்சனை வரும், நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. நாம் எதுக்கு இதில் தலையிடணும்? அவங்க பிரச்சனையை அவங்களே சமாளிக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் என் பையன்தான் முக்கியம்னு தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து கோபியை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த ஈஸ்வரியத்தைக்கு நல்லா புரியணும்னா ராதிகா ஈஸ்வரியத்தையை வெளுத்து வாங்கினாதான் இந்த கோபியோட குணம் என்னன்னு ஈஸ்வரியத்தைக்கு புரிய வரும். இத்தனை நாள் கோபி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அதை கண்டுக்காமல் இருந்த ஈஸ்வரியத்தை கொஞ்ச நாளையில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் தாங்கிக்க முடியாமல் கோபியை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்ல போகிறாங்க. இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ தெரியல. ஆனால் எல்லாத்தையும் ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கணும், எதுலையும் தலையிடவே கூடாது அப்படின்னு பாக்கியா நினைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் கோபி அங்கே உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்த ஈஸ்வரி, என்னப்பா கோபி இப்போ உனக்கு எப்படி இருக்கு, நீ சாப்பிட்டுட்டியா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா இன்னும் நான் சாப்பிடலை, ராதிகா சமைச்சாலான்னு கூட தெரியலம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு தான் கோபி சொன்னேன், ராதிகாவையும் மயுவையும் புது வீட்டுக்கு அனுப்பிடு, நீ எப்பயும் போல் இங்கே சந்தோஷமாக இருக்கலாம், உனக்கு தேவையான ஆரோக்கியமான சாப்பாடை நானே சமைச்சு தரலான்னு பார்த்தா இந்த ராதிகா உனக்காக என்னை எதையுமே செய்ய விட மாட்டேங்கிறா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு வேற பேசுகிறா. ஏன் கோபி, நீ என் பையன் தானே, அம்மா பேச்சை கேட்பலப்பா அப்படின்னு சொல்ல, அம்மா நீங்களும் எனக்கு முக்கியம்தான், அதே மாதிரி ராதிகா மையவும் எனக்கு முக்கியம் தானம்மா. இங்கே ராதிகா சமைக்கிறதே நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் பொறுமையாக இருங்கம்மா, அமைதியாக இருங்க, நீங்கள் எனக்காக இவ்வளோ கோவப்படாதீங்கம்மா, என்னை பார்த்துக்கிறதுக்கு ராதிகா இருக்காளம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே வந்த ராதிகாவும், என்ன கோபி வாக்கிங் போகிறீங்களான்னு கேட்க, ஆமாம் என் பையன் கூட நானே போயிட்டு வரேன், அது மட்டும் இல்லாமல் கோபிக்கிட்ட நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு ஈஸ்வரி சொல்லும்போது ராதிகா சொல்கிறாங்க, அத்தை உங்களுக்கு வயசாயிருச்சு, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் வெளியில் போகணும், நீங்கள் வீட்டில் இருந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க, நான் கோபியை பார்த்துக்கிறேன், கோபி கூட நான் வாக்கிங் போயிட்டு வரேன், தேவையில்லாமல் எங்களுக்கு இடையில வராதிங்கன்னு நேற்று தானே சொன்னேன், உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, ஓரமாக ஒதுங்கி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை வெளுத்து வாங்கிட்டு கோபியை கூட்டிகிட்டு வாக்கிங் போயிடுறாங்க ராதிகா. இதை பார்க்கும்போது ஈஸ்வரிக்கு கோவம் வருது. இருந்தாலும் நாம் என்ன சொன்னாலும் இப்போ நம்ம பையன் கோபிக்கு பிரச்சனையாயிடக்கூடாது, அவன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சரியாயிட்டே வரான், இதில் ஏதாவது பிரச்சனை நடந்து மறுபடியும் முடியாமல் போயிடுச்சுன்னா அப்படின்னு அமைதியாக இருந்துடுறாங்க ஈஸ்வரி. இதை பார்த்துட்டு இருந்த செல்வி சிரிச்சுக்கிட்டே பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க, அக்கா பாத்தியாக்கா, ஓ மாமியார் உன்னை என்ன பேச்சு பேசுவாங்க, எவ்வளோ அவமானப்படுத்தி திட்டியிருக்காங்க கோபி சார் கூட சேர்ந்துக்கிட்டு, ஆனால் இப்போ ராதிகா பேசுகிற பேச்சுக்கு பதில் பேசாமல் அமைதியாக இருக்காங்க பாருக்கா. இங்கே கோபி சாரை கண்டிப்பாக இந்த வீட்டில் இனி ராதிகா இருக்க விட மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கோபி சாரை அவங்க புது வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுக்கா. ஆனால் ஓ மாமியார் இவ்வளோ அமைதியாக இருக்காங்க பாரு ராதிகா பேச்சை கேட்டுக்கிட்டு, எனக்கு இதை பார்க்கும்போது தான் சந்தோஷமாக இருக்குது. ராதிகா மாதிரியே நீயும் பேச கற்றுக்கோக்கா, அப்போ தான் ஈஸ்வரி அம்மா உன்கிட்ட தேவையில்லாமல் பேச மாட்டாங்கன்னு சொல்ல, நான் எதுக்கு பேசணும், அதான் சரியான பதில் கொடுக்க ராதிகா இருக்காங்கல்ல, என்கிட்ட பிரச்சனைக்கு வந்தால் என் அத்தையை நான் பார்த்துக்கிறேன், ஆனால் சீக்கிரமாகவே கோபி இந்த வீட்டிலேருந்து வெளியில் போகணும், அது மட்டும்தான் என்னுடைய எண்ணம் அப்படின்னு செல்வியும் பாக்கியாவும் பேசிக்கிறாங்க.
இன்னொரு பக்கம் கோபி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அங்கே டாக்டர் வர சொல்லியிருக்காரே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு, அம்மா இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போகணுமா அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட சொல்ல, ஏன்பா கோபி நீ தனியாவா போற? நான் வரேன்ப்பா. ராதிகா தான் ஆஃபீஸ்க்கு போகணும்ல, மையவை கூட்டிகிட்டு அவள் கிளம்பிடுவா. நாம் 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு டாக்டரை பார்த்து என்ன ஏதுன்னு பேசிட்டு வருவோம்ப்பா கோபி அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. அந்த சமயம் அங்கே வந்த ராதிகாவும், கோபி இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போகலை, நானும் நீங்களும் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏ ராதிகா உனக்கு என்ன தெரியும்? நீயா கோபியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்த, இல்லை பக்கத்துலேருந்து நீ தான் பார்த்துக்கிட்டியா? என் பையனை பொறுப்பாக பார்த்துக்கிட்டது நானும் இங்கே பாக்கியாவும் தான். இப்போ மட்டும் வந்துடுவியே கோபியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ வேணா ஆஃபீஸ்க்கு போ, மையுவை பார்த்துக்கோ, இல்லைனா வீட்டு வேலையை செய். நான் என் பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. உடனே ராதிகா மெதுவாக கோபிக்கிட்ட சொல்கிறாங்க, என்ன கோபி உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் சொல்லி புரிய வைக்கிறீங்களா, இல்லை நானே பேசட்டுமான்னு கேட்க, வேண்டாம் ராதிகா நீ அமைதியாரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அம்மா வேண்டாம்மா நீங்கள் எதுக்குமா அவ்வளோ தூரம் என் கூட வரணும், நீங்கள் வேற ரெஸ்ட் எடுக்கணும்லம்மா, நீங்கள் இருங்கம்மா நான் போயிட்டு வந்துடுறேன், டாக்டர் என்ன சொன்னாருன்னு நான் வந்து சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்ல, என்ன கோபி நீ இவ்வளோ மாறிட்ட, எங்கே போனாலும் அம்மா நீங்கள் தான் என் கூட வரணும்னு பாசமாக பேசுவியேப்பா, இந்த ராதிகாவுக்கு பயந்துக்கிட்டு அம்மா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர வேண்டான்னு சொல்கிறியா? ஏன் கோபி நீ ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப பாக்கியா மட்டும் உன் கூட உனக்கு துணையாக இல்லாமல் உனக்கு உதவி செய்யாமல் நாங்கள்லாம் அங்கே இல்லாமல் இருந்திருந்தா இப்போ இப்படி நின்று பேசிகிட்டு இருப்பியாப்பா? இந்த ராதிகாவால் தானே நீ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனேன், ஆனால் இப்பையும் ராதிகாவுக்காக என்ன வர வேண்டான்னு சொல்கிறல்ல, இந்த அம்மா உனக்கு முக்கியம் இல்லைல்ல கோபி அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராதிகா சொல்கிறாங்க, ஆமாம் இந்த அம்மா முக்கியம் இல்லை தான், இன்னும் எத்தனை நாள் தான் என் பையனை சொல்லிட்டு இருப்பீங்க? உங்கள் பையன் கோபி என்ன ரொம்ப சின்ன பையனா என்ன? அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன் கோபியோட பசங்களுக்கே கல்யாணம் ஆகி பேரன் பேத்தியெல்லாம் இருக்காங்க. நீங்கள் ஏன் அதை பற்றி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னும் தேவையில்லாமல் என் பையனை சொல்லி பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த வீட்டிலேருந்து வெளியில் கூட வரவிடாமல் செஞ்சீங்களா இல்லையா? இப்போ நான் கோபியோட மனைவியாக இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் கோபியை இங்கே கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தா நாங்கள் புது வீட்டில் இருந்திருப்போம். கோபியை அப்பப்போ நீங்கள் வந்து பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடாது, நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே கோபியவும் என்னையும் பிரிக்கணும்னு நினச்ச நீங்கள் எங்களுக்கு என்ன பெருசாக நல்லதாக செய்ய போகிறீங்க? ஏதோ உங்களால் கோபி நல்லபடியாக ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டார், அது எனக்கு என்னவோ சந்தோஷம்தான். அதுக்காக இப்பையும் நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் இதெல்லாம் நியாயம்? யாருமே இதை ஏற்றுக்க மாட்டாங்க. கோபியை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன், நானே பார்த்துக்கிறேன். கோபிக்கு சமைச்சு கொடுக்கறதுலேருந்து அவரை பார்த்துக்கிற வரைக்கும் இனி எல்லா வேலையும் நான் பார்த்துப்பேன். ஓரமாக நின்று கோபி நல்லா இருக்காரான்னு மட்டும் பார்த்துக்கோங்க, அது போதும். தேவையில்லாமல் எங்கள் வழியில் தலையிடாதீங்க, வாங்க கோபி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை எல்லார் முன்னாடி வெளுத்து வாங்கி அவமானப்படுத்திட்டு கோபியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க ராதிகா. இங்கே கோபிக்கு பதில் பேச முடியல. ஒரு பக்கம் ராதிகா, இன்னொரு பக்கம் என் அம்மா ஈஸ்வரி. என்னென்னு சொல்கிறது? ஈஸ்வரி அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணால் ராதிகா கோவப்படுவா, என்னை திட்டுவா, மறுபடியும் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய? அம்மாவாவது என்னை புரிஞ்சுப்பாங்க, அதனால இந்த பிரச்சனையில் நம்ம தலையிட வேண்டாம், அப்புறமா அம்மாவுக்கு சொல்லி புரிய வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போன கோபி அங்கே டாக்டர்கிட்ட சொல்கிறாரு, சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் ரொம்பவே பதட்டமாக இருக்குது, ஏதாவது நடந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ராதிகா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே கோபியை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், எந்த பிரச்சனையும் அவரை எதுவும் செய்யாதபடிக்கு நீங்கள் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் கொடுக்குற எல்லாத்தையும் சரியான நேரத்துக்கு கொடுங்க, நல்ல ஆரோக்கியமான உணவை கொடுங்க, சுற்றி இருக்கிற எல்லாரும் கோபியை சந்தோஷமாக பார்த்துக்கணும், அவருக்குன்னு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவர் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ராதிகா கிட்ட சொல்லும்போது, இங்கே ராதிகா ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர கோபி, என்னை மன்னிச்சிருங்க, என்னால் இனி எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்ல, இல்லை ராதிகா நீ அம்மா கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது, நீ பேசின பேச்சால் எனக்கே எவ்வளோ பதட்டமாயிருச்சு தெரியுமா, அம்மா எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு கோபி. இதை கேட்ட ராதிகாவும், என்ன கோபி இப்படி பேசுகிறீங்க? நீங்கள் என்னுடைய வீட்டுக்காரர், உங்களை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரக்கூடாதா? இதுக்கும் உங்கள் அம்மா கூடயே வரணுமா என்ன? நீங்கள் என்ன கோபி ஸ்கூலுக்கா போகிறீங்க உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு? நீங்கள் வளர்ந்துட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குன்னு பசங்க எல்லாரும் இருக்காங்க, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா? உங்கள் அம்மா செய்கிறது தப்பு, அதை தான் நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் என்னையும் பாக்கியா மாதிரியே நினச்சிக்கிட்டு திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, நான் செய்கிற எல்லாத்தையும் ஏதாவது ஒரு பிரச்சனையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால தான் நான் அப்படி பேசினேன், நீங்கள் அமைதியாக இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கோபியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க ராதிகா. இங்கே கோபி வீட்டுக்கு வந்த உடனே ஈஸ்வரி கேட்குறாங்க, ஏப்பா கோபி டாக்டரை போய் பார்த்தியாப்பா, என்ன சொன்னாங்கன்னு கேட்க,
அம்மா, எனக்கு இன்னும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த பிரச்சனையும் என் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா, மறுபடியும் எனக்கு என்ன வேணாலும் ஆகலாம். நான் சந்தோஷமா இருந்தா தான், நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருப்பேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதனால நீங்க எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருங்க. ராதிகா கிட்ட எந்த பிரச்சனையும் செய்யாதீங்கம்மா. என்னை பார்த்துக்கிறதுக்கு ராதிகா இருக்கால்ல. நீங்க ரெஸ்ட் எடுங்கம்மா. அது மட்டும் போதும். நீங்க எப்பயும் என் கூட இருக்கணுன்றதுக்காக தானம்மா நான் இந்த வீட்ல வந்து இருக்கேன். நீங்களும் கொஞ்சம் ராதிகாவ அனுசரிச்சு சமாளிச்சு போங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு எதுவும் ஆகாது கோபி. அதுக்காக நான் அமைதியாவே இருந்துக்கிறேன். அந்த ராதிகா என்ன சொன்னாலும், என்ன செஞ்சாலும் நான் கொஞ்சம் பொறுமையாவே இருக்கேன்ப்பா. ஏன்னா, நீ என் முன்னாடி நல்லா இருக்கணும். அதுக்காக தானப்பா உன்னை இந்த பாக்கியா வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. அதுக்கு உடனே கோபியும், ஆமாம்மா, உங்களுக்கும் ராதிகாவுக்கும் பிரச்சனை வரலனாலே நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். எனக்கும் எதுவும் ஆகாதும்மா. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட சொல்லும்போது, ஈஸ்வரி கண் கலங்கிக்கிட்டே கோபிக்காக இதை ஒத்துக்கிறாங்க. பாக்கியா எல்லாருக்காகவும் சமைச்சு பரிமாறிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜெனி கிட்ட சொல்கிறாங்க, ஜெனி நல்லா சாப்பிடு, ஆரோக்கியமாக சாப்பிடு, அப்போ தான் உனக்கும் குழந்தைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், இங்கே செழியன் என்ன வேலைக்கு போகாமல் இருக்கான் ஜெனி, நீ அதை எதையுமே கேட்கலையா அப்படின்னு கேட்கும்போது உடனே பாக்கியா சொல்கிறாங்க, நானே கேட்கணும்னு நினச்சேன். கோபியை பார்த்துக்கிறதுக்கு அத்தை இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ராதிகாவும் இருக்காங்க. இந்த செழியன் என்ன வீட்லேயே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்குடனே இங்கே ஜெனியும் செழியன் கிட்ட, உங்கள் அம்மா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு செழியா, நீ என்ன எங்கேயும் ஆஃபீஸ்க்கு போகாமல் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கன்னு கேட்க. உடனே அங்கே வந்த கோபியும், அதெல்லாம் செழியன் சரியாக வேலைக்கு போயிட்டுருக்கான். இவன் இன்னைக்கு வீட்டில் இருந்தே வேலை செய்ய போகிறான். அதனால தானே செழியா வீட்டில் இருக்கேன்னு கேட்க. ஆமாப்பா, ஆமாம் ஆமாம், நான் ஒன்றும் அப்பாவை கவனிக்கிறதுக்காக வீட்டில் இல்லை ஜெனி. வீட்டில் இருந்தாலும் என் வேலையை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதை எப்படி வேலைக்கு போகாமல் சம்பளம் கிடைக்காதுல்ல அப்படின்னு சொல்லி இங்கே செழியன் சமாளிக்கிறாரு. உடனே இங்கே சாப்பிட வர கோபியை பார்த்துட்டு ராதிகா சொல்கிறாங்க, கோபி நீங்கள் வேணும்னா அங்கே போய் இருங்களேன், நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் நான் பரிமாறும்போது உங்கள் அம்மா தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை செய்வாங்க. அது எதுக்கு கோபின்னு சொல்ல, இல்லை ராதிகா, அம்மா கூடயே உட்காந்து சாப்பிட்றேன். நீ இன்னைக்கு என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏன் கோபி, இந்த ராதிகா என்ன பெருசாக சமைச்சிட போகிறா? பாக்கிய அளவு ராதிகாவால் சமைக்க முடியாது. பெருசாக ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்கிறா. ஏன் இவன் மட்டும்தான் வேலைக்கு போகிறாளா என்ன? ராதிகா மாதிரியே இங்கே நம்ம பாக்கியாவும் வேலைக்கு போகிறா தானே? ஹோட்டலோட ஓனராக இருக்கா. வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு, என்னையும் கவனிச்சுக்கிட்டு, இனியாவுக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு, ஹோட்டல்லையும் போய் வேலை செஞ்சு களைச்சி வர பாக்கியா வீட்டில் என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறா தெரியுமா? ஆனால் ஆஃபீஸில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த ராதிகா ஒன்றை கூட ஒழுங்காக கவனிக்க மாட்டேங்கிறா. அப்படி இருக்கிற ராதிகாவால் என்ன சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ராதிகா சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி சிரிக்கிறாங்க. எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அமைதியாக இருங்கம்மா, ராதிகா என்ன சமைச்சு கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேம்மா அப்படின்னு சொல்லி கோபி சமாளிக்க, உடனே ராதிகாவுக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே ராதிகா வச்ச சாப்பாடை இங்கே கோபி சாப்பிட எடுக்கும்போது அதை தட்டி விட்டுறாங்க ஈஸ்வரி. இதை பார்த்துட்டு, ராதிகா இதெல்லாம் சாப்பிட்டா அவன் எப்படி ஆரோக்கியமாக இருப்பான்? நீ என்ன சொன்னாலும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? பாக்கியா, இன்னைக்கு மட்டும் நீ சமைச்சதை இங்கே வந்து கோபிக்கு கொடு, அவன் சாப்பிடட்டும். அங்கே பாரு அவள் என்னெல்லாம் சமைச்சு வச்சுருக்கான்னுட்டு. ஏன் கோபி, பாக்கியாவை பார்த்தல்ல, இதெல்லாம் நீ ராதிகாவுக்கு சொல்லித்தர மாட்டியா? ராதிகா, பாக்கியாவை பார்த்தாவது எப்படி சமைக்கணும்னு கற்றுக்கோ, என்னென்ன சமைக்கணும்னு பாரு. இங்கே கோபியை நல்லபடியாக கவனிச்சுக்கோ. எங்களை உன் விஷயத்தில் தலையிட வேண்டான்னு சொல்கிற, ஆனால் கோபி இருக்கிற நிலமையில அவன் ஆரோக்கியமாக சாப்பிட வேண்டாமா? இப்படியெல்லாம் சாப்பிட்டா அவன் எப்படி குணமாவான்? எப்படி நல்லா அவன் வேலையை பார்ப்பான்? அவனுக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதெல்லாம் கோபி போய் பார்க்க வேண்டாமா? இப்படியே வீட்டில் இருந்தால் சரி வருமா? நீ என்னத்தை சமைக்கிறியோ தெரியல. இன்னைக்கு ராதிகா சமைச்சதை நீ சாப்பிட வேண்டாம் கோபி. பாக்கியா, நீ சமைச்சதை எடுத்துக்கொடு அப்படின்னு ரொம்ப கோவமா ஈஸ்வரி சொல்லும்போது இதை கேட்டுட்டு பாக்கியா சொல்கிறாங்க, அத்தை பொறுமையா இருங்க, அங்கே ராதிகா சமைச்சிருக்காங்க அத்தை, அதெல்லாம் வீணாயிரும். கோபியே சாப்பிட்றேன்னு சொல்லும்போது நீங்கள் எதுக்கு அதில் தலையிடுறீங்க? பொறுமையாக இருங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க. இதுக்கு மேலே நீங்களாச்சு ராதிகாவாச்சு அப்படின்னு அமைதியாகவே இருந்துடுறாங்க பாக்கியா. இதை பார்த்துட்டு ராதிகா சொல்கிறாங்க, ஏத்த எவ்வளவோ எடுத்து சொன்னேன், கேட்க மாட்டேங்க நீங்கள். கோபிக்கு சமைச்ச சாப்பாடை தான் நானும் மையவும் சாப்பிட்றோம். அந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு கூட பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு என்னென்னவோ பேசுகிறீங்க. கோபிக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் சமைச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, பாக்கியாவை பார்த்தோ இல்லை மற்ற யாரை பார்த்தோ கற்றுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆஃபீஸ்க்கு போகிறேன்னா என்னால் என்ன முடியுமோ அதை தான் செஞ்சு கொடுக்க முடியும். கோபியோட நிலைமை எனக்கு தெரியும். அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு என்னென்ன சாப்பிடணும்னு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். என்னவோ எனக்கு மட்டும் கோபி மேலே அக்கறையே இல்லாத மாதிரி பேசுகிறீங்க. எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. கோபியை உங்கள் பக்கமே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால தான் நான் என்ன செஞ்சாலும் அதை தப்புன்னு நீங்கள் இப்படி பிரச்சனை செஞ்சிட்ருக்கீங்க.
இந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? பேசாமல் கோபி நான் கிளம்பிடுறேன். உங்கள் அம்மா கூடயே சந்தோஷமாக உங்கள் பசங்களோட இதே வீட்டில் இருங்க. போதுமா அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குடனே கோபியும், அம்மா என்னம்மா, ராதிகா சமைக்கிறத நானே சாப்பிட்றேன்னு சொல்லும்போது நீங்கள் ஏமா இதெல்லாம் தட்டி விட்டீங்க? ஏமா இப்படி பிரச்சனை செய்கிறீங்க அப்படின்னு கோபி ரொம்ப கோவமாக ஈஸ்வரி கிட்ட கேட்க, ஈஸ்வரி கண் கலங்கிக்கிட்டு, ஏ கோபி, உனக்கு எல்லாம் நல்லதாக செஞ்சு கொடுக்கணும் தானே ராதிகாவை சொல்லிட்டு இருக்கேன். ராதிகாவும் என் மருமக தானே. ராதிகாவை மருமகளாக ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு 2 பேரும் கேள்வி கேட்குறீங்க. ஆனால் மாமியாராக இருந்து நான் மருமக கிட்ட இப்படி செய் அப்படி செய்யன்னு சொல்லக்கூடாதா என்ன? இது கூட உங்களுக்கு பிடிக்கல, உடனே வீட்டை விட்டு வெளியில் போகட்டுமான்னு ராதிகா கேட்குறா. நீயும் உடனே ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்ன திட்டிகிட்டு இருக்க? என்ன கோபி இதெல்லாம் அப்படின்னு ஈஸ்வரி கேட்டு அழுகுறாங்க. இப்படி ராதிகாவால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஈஸ்வரிக்கும் ராதிகாவுக்கும் ஒத்தே போகலை. அதனால் ஈஸ்வரி என்ன செஞ்சாலும் ராதிகா திட்டுறதும், ராதிகா என்ன செஞ்சாலும் அதை பெரிய பிரச்சனையாக்கி ஈஸ்வரி திட்டுறதுமா இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது. உடனே இனியா நினைக்கிறாங்க, அப்பா பேசாமல் ராதிகாவை இங்கே கூட்டிகிட்டு வராமல் இருந்திருக்கலாம். முதல்ல அப்பா இந்த வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தா கூட நிம்மதியாக அவங்க வேலையை பார்த்துருப்பாங்க. இப்போ ராதிகா வேற வந்துட்டு பாட்டியை என்ன பேச்சு பேசுகிறாங்க. அம்மாவும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க, எங்கள் அப்பாவும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. கோபி அப்பா எப்பயுமே ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் பாட்டி பேசுகிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. முன்ன மாதிரிலாம் அப்பா என்கிட்டயே பேசுறது கிடையாது. அப்பாவுக்கு ராதிகாவும் மையவும் தான் முக்கியம் போல. அதனால தான் வீட்டில் உள்ள எங்களை கண்டுக்கவும் மாட்டேங்கிறாரு, பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணவும் மாட்டேங்கிறாரு அப்படின்னு கோபி இங்கே ஈஸ்வரியை சமாளிக்கிறதுக்காகவும் ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறத பார்க்கும்போது இனியாவுக்கு கோபி மேலே ரொம்ப கோபம் வருது. இனியாக்கு பாடத்தில் கொஞ்சம் சந்தேகம் இருக்குன்னு சொல்ல, உடனே அது எல்லாத்தையுமே என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு கோபி. அந்த சமயம் அங்கே வந்த ராதிகா, கோபி நீங்கள் சாப்பிட்டீங்கல்ல, வந்து ரெஸ்ட் எடுங்க, எவ்வளோ நேரம் தான் முழிச்சிட்ருப்பீங்க? இனியா, உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் கூட சொல்லித்தரேன், ஆனால் கோபியை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்ல, நீங்கள் யார் எனக்கு சொல்லித்தரதுக்கு? எனக்கு எங்கள் அப்பா சொல்லித்தராங்க, அதுவே போதும். நீங்கள் எதுக்கு எங்கள் விஷயத்தில் தலையிடுறீங்க? அப்படி தானே பாட்டிக்கிட்ட சொல்லி எப்பயுமே திட்டிகிட்ருக்கீங்க. நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நாங்கள் யாரும் நிம்மதியாகவே இல்லை. எங்கள் அப்பா மட்டும் இருந்தப்ப நாங்கள் எவ்வளோ நேரம் பேசி சிரிச்சிட்ருப்போம் தெரியுமா? பாட்டி எப்பயுமே சந்தோஷமாக இருந்தாங்க. தாத்தா இல்லாததை பாட்டி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஆனால் இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறமா அப்பாவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டீங்க. பாட்டியும் அப்பா கிட்ட பேச முடியாமல் மனவேதனையில் இருக்காங்க. இங்கே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தாத்தாவை நினச்சி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிலாம் நடக்கணும் தானே ஆசைப்பட்டு இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்க ராதிகா அப்படின்னு ரொம்பவே கோவமாக இங்கே ராதிகா கிட்ட இனியா கேட்டுட்டு இருக்கும்போது கோபி சொல்கிறாரு, என்ன இனியாமா, ராதிகா கிட்ட அப்படி பேசாத, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சேன், அதனால தான் ராதிகா வந்து கூப்பிட்டுட்ருக்கா. எனக்கு எல்லாரும் இந்த வீட்டில் முக்கியம்தான், ராதிகா வந்ததால் மட்டும் பிரச்சனை வரலம்மா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. அப்பா சும்மா இருங்கப்பா, பாட்டிக்கிட்ட பேசும்போதும் இப்படி தான் பாட்டிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்பையும் ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு புரிய வைக்க பார்க்குறீங்க. நீங்கள் மொத்தத்தில் இந்த வீட்டுக்கு வந்திருக்க கூடாதுப்பா. உங்கள் மேலே உள்ள பாசத்தில் பாட்டி உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்ததால் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் நீங்கள் பாட்டி பேச்சை கேட்கல, எங்கள் பேச்சை கேட்கல, இப்படி ராதிகாவை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு நீங்கள் பேசாமல் ராதிகாவோட புது வீட்டிலே இருந்திருக்கலாம். இவங்கெல்லாம் இங்கே வரப்போய் தான்ப்பா பாட்டி தனியாகவே இருக்கிறாங்க. பாட்டியை பற்றி யோசிச்சுக்கிறீங்களாப்பா கொஞ்சமாவது? பாட்டி நல்லது சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. பாட்டியை ராதிகா என்னெல்லாம் பேசியிருக்காங்க தெரியுமா? கோபி என் வீட்டுக்காரரு, அவருக்கு நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது, வயசான நீங்கள் கொடுக்குறத சாப்பிட்டுட்டு ஓரமாக இருங்க, அது மட்டும் இல்லாமல் என் வழியில் தலையிட்டிங்கன்னா அவ்வளவுதான்னு சொல்லி பாட்டியை அந்த பேச்சு பேசியிருக்காங்க. ஏன்பா, பாட்டி இவங்களோட மாமியார் தானே, கொஞ்சம் கூட மதிப்பும் மரியாதையும் தரணும்னு இந்த ராதிகாவுக்கு தெரியாது? என்னதான் அவங்க பேசினாலும் பொறுமையாக போக வேண்டியதானே இந்த ராதிகா. வந்த உடனே பாட்டிக்கிட்ட உங்கள் முன்னாடி ஒரு மாதிரி நல்லபடியாக பேசுகிறாங்க, ஆனால் பாட்டியை தனியாக பார்த்தாவே அந்த பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னப்பா நடக்குது இங்கே? நீங்கள் பேசாமல் ராதிகாவை கூட்டிகிட்டு உங்கள் வீட்டில் போய் சந்தோஷமாக இருங்க. இவங்க இங்கே இருக்கிற வரைக்கும் நாங்கள் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது. நீங்களும் ராதிகா கூடயே கிளம்பிடுங்கப்பா. அப்போயாவது ராதிகா அவங்க வேலையை பார்க்குறாங்களான்னு பார்ப்போம். உங்கள் மேலே உள்ள பாசத்தில் பாட்டி உங்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணி அம்மாவை திட்டியிருக்காங்க. ஆனால் அம்மா எதுவுமே பேசாமல் எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்காங்க. பாட்டி பேசுகிறதுக்கெலாம் இங்கே நம்ம பாக்கியா அம்மா ஒரு நாள் கூட எதிர்த்து பேசுனதில்லை. எல்லாத்துலேயும் அமைதியாக பொறுமையாக இருந்து போயிருக்காங்க. ஆனால் அந்த ராதிகா எப்போ பார்த்தாலும் எதிர்த்து பேசுகிறாங்க. பாட்டியை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இவங்க எதுக்குப்பா இந்த வீட்டில் இருக்கணும்? நீங்கள் கொடுத்த பணத்தையும் நாங்கள் திருப்பி தந்துடுறோம். பேசாமல் இங்கே ராதிகாவை கூட்டிகிட்டு மையுவை கூட்டிகிட்டு உங்கள் புது வீட்டில் போய் நிம்மதியாக இருங்க. இனி இந்த ராதிகாவால் பாட்டி மனசு வேதனைப்படக்கூடாது. நானும் நினச்சேன்ப்பா நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் சந்தோஷமாக இருப்போன்னு. ஆனால் நீங்கள் வந்ததால் தான்ப்பா இப்போ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது. தினமும் ஒரு பிரச்சனை.
இங்கேருந்து படிக்க முடியல, டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியல, மொத்தத்தில் வீட்டுக்கு வரதே பிடிக்கல, நிம்மதியாகவே இல்லை. அதனால் ராதிகாவை கூட்டிகிட்டு நீங்கள் கிளம்பிருங்க. உங்களை இனி இந்த வீட்டுக்கு வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே மாட்டோம். உங்களால் சந்தோஷமாக இருப்போம்னு நினச்சோம். ஆனால் பிரச்சனை மட்டும்தான்ப்பா இந்த வீட்டில் நிரந்தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கோபியவும் ராதிகாவையும் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறது மட்டும் இல்லாமல், கோபி இந்த வீட்டுக்கு வந்ததே தப்பு தான், நீங்கள் பேசாமல் ராதிகாவை கூட்டிகிட்டு கிளம்பிருங்கப்பா அப்படின்னு இனியா ரொம்பவே கோவத்தில் தன்னுடைய முடிவை சொல்லும்போது இதை கேட்டுட்டு இருந்த கோபி பேரதிர்ச்சி அடைகிறாரு. என்னம்மா இனியாம்மா, நீ ஏன் அப்பாவை வீட்டை விட்டு போக சொல்கிறேன்னு கேட்க? ஆமாப்பா, நான் தான் சொல்கிறேன். எனக்கு அம்மா போதும்ப்பா. அம்மா இருந்தப்ப நிம்மதியாக இருந்தோம். நீங்கள் வந்ததுலேருந்து பாட்டிக்கிட்டே என்னால் ஒழுங்காக பேச முடியல. நீங்களும் ராதிகாவும் செய்கிற பிரச்சனையால் பாட்டி அழுதுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வேணுமாப்பா? நீங்கள் இல்லாத போதே நாங்கள் எல்லோரும் நல்லா தான் இருந்தோம். நீங்கள் ராதிகாவோட கிளம்புங்க பேசாமன்னு சொல்ல பாக்கியா சொல்கிறாங்க, பாத்தியா கொஞ்ச நாள் இந்த கோபியும் ராதிகாவும் வீட்டில் இருந்ததுக்கே இந்த இனியா என்ன முடிவெடுத்திருக்கான்னுட்டு. இதை நான் முன்னாடியே சொன்னதுக்கு என் அத்தையும் இனியாவும் புரிஞ்சுக்கல அப்படின்னு இங்கே பாக்கியா பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனியா பேசின பேச்செல்லாம் நினச்சி நான் ராதிகாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது இனியாவுக்கும் என் அம்மாவுக்கும் பிடிக்கல. இனியாவை நான் ரொம்ப மனசு வேதனைப்படுத்திட்டேன் போலையே. இங்கே ராதிகாவும் கொஞ்சம் கூட பொறுமையாக இல்லாமல் என் அம்மாவை எதிர்த்து பேசி அவமானப்படுத்தினது எல்லாமே தப்பு தான். நான் இந்த வீட்டில் தனியாக வந்தப்போ இருந்த சந்தோஷம் ராதிகா கூட இருந்தப்போ இல்லவே இல்லை. நான் ராதிகாவையும் மையோவையும் இந்த வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடாது. அதனால தான் என் அம்மா இனியான்னு எல்லாருமே நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு இனியா பேசின பேச்சால் கண் கலங்கி பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு கோபி.